ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती நாம் है. இன்றைய வார்த்தையில கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆயத்தமா இருக்கிறீங்களா? सब तैयार हैं? உபாகமம் व्यवस्था विवरण 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 25ஆம் வசனம். 25वां वचन. வார்த்தை என்ன சொல்லுகிறது? वचन कहा गया है உங்களுக்கு முன்பாக तुम्हारे सामने ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी खड़ा नहीं रह सकता. பாத்தீங்களா? देखिए என்ன அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है. உங்களுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. तुम्हारे सामने कोई भी खड़ा नहीं रह सकता. கலங்காதங்க. व्याकुल मत होइए. எல்லாம் விரோதமா இருக்கலாம். सब विरोध होंगे. எல்லா காரியங்களும் சுற்றிலும் பார்த்தா எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமா இருக்குறதுல सारे चारों तरफ देखेंगे तो हमारी स्थिति सब जो कुछ अलग ही है. சில கொடியவர்கள் விரோதமாக எழும்புற போல காணப்படுகிறதுல कुछ कठोर लोग हमारे विरोध उठते करके हम देख सकते हैं. ஒருவேளை கலங்கி நின்று கொண்டு இருக்கலாம். ऐसे व्याकुल के साथ होंगे. ஐயோ எனக்கு எதிராக இந்த பிரச்சனை இருக்குது. हाय मेरे लिए समस्या है, मेरे எனக்கு विरोध. விரோதமா இருக்கிறார்களே. ये मेरे विरोध है. வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता है உங்களுக்கு முன்பதாக आपके सामने ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी खड़ा नहीं रह सकता. ஆமென். आमेन. கலங்காதங்க. व्याकुल मत होइए. விசுவாச அறிக்கை செய்யுங்க. एक विश्वास से உன் बोलिए. பக்கத்தில் 1000 பேரும் तेरे दाहिने और உன் 1000 வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் चाहे तेरे बाएं और 10,000 அது भी உன்னை गिरे, அணுகாது. फिर भी वो तेरे पास உனக்கு आएगा. விரோதமாக तेरे विरोध ஒரு வழியே புறப்பட்டு एक வருவார்கள். मार्ग से आएंगे. உனக்கு முன்பாக तेरे सामने 7 வழியே ஓடி போவார்கள். 7 मार्ग से ஆனா भागेंगे. கலங்காதீர்கள். व्याकुल मत होइए. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது परमेश्वर का वचन कहता உங்களுக்கு है முன்பாக आपके सामने ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी खड़ा नहीं रह सकता. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். परमेश्वर आपके साथ உங்களை है. பாதுகாப்பா. आपकी सुरक्षा இந்த करेगा. உலகத்தின் முடிவு பரியந்தம் इस संसार के अंत சகல तक நாட்களிலும் सभी दिनों கூட में இருக்கின்ற சொல்லி இருக்கிறார். साथ करके कहा है உங்களோடு இருந்து நடத்துவார். आपके साथ होकर चलाएगा. கலங்காதீர்கள். व्याकुल मत होइए. கர்த்தர் உங்களை நிச்சயமாக परमेश्वर आपको எல்லா निश्चय ஆபத்தில் இருந்தும் सभी विपत्तियों से எல்லா மனுஷக வல்லமையிலிருந்தும் सब मनुष्य की क्रियाओं விடுவித்து से உங்களை பாதுகாப்பா. छुटकारा देके सुरक्षित நாம் रखेगा. செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए நல்ல धन्यवाद. வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. आपने अच्छे वचन दिया உங்களுக்கு है. முன்பதாக आपके सम्मुख में ஒருவனும் कोई भी நிற்பதில்லை சொல்லி இருக்கிறீங்க. खड़ा नहीं रह सकता कहा வார்த்தை है. மூலம் ஒவ்வொரு பலப்படுத்தும். इस वचन के द्वारा बलवंत कीजिए. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.